எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பந்து பந்தா பன் தோசை செய்யலாமா? நான் புதுசாக ஒரு தாளிப்பு கரண்டி வாங்கியிருக்கேன் இரும்பில். அதில் தான் நம்ம செய்ய போகிறோம். அதுவும் கோதுமை ரவாவில் செய்ய போகிறோம். இது கூட தக்காளி சட்னி, கேரட் சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும். நாங்கள் இன்றைக்கி கேரட் சட்னியோட சாப்பிட போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல கோதுமை ரவா ஊற வச்சுக்கலாம். 300 கிராம் அளவு கோதுமை ரவா எடுத்திருக்கேன். 3 பேருக்கு இது தாராளமாக வரும். இதில் அளந்ததில் பார்த்திங்கன்னா இந்த கிளாஸில் 1.5 கிளாஸ் அளவு இருந்தது. இது கூட 1 கிளாஸ் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். 200 கிராம் ரவாய்க்கு 200 கிராம் தயிர் அப்படி கூட எடுத்துக்கலாம். இதை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே இன்னொரு 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அந்த ரவைக்கு மேலே தண்ணி இருக்கிற மாதிரி கலந்து விட்டுருங்க. ஏன்னா ரவை ஊறி வரும் பொழுது சரியாக இருக்கும். இது ஊறிட்டுருக்கட்டும். நான் புதுசாக இது இரும்பு தாளிப்பு கடாய் வாங்கியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். நான் இதை வந்து அமேசானில் தாங்க வாங்கினேன். பேக்கிங்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. உள்ளேயும் பார்த்திங்கன்னா ஒரு பாலித்தீன் கவரில் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா ஹெவியாக இருக்குது, தூக்கும் போதே தெரியுது நல்லா ஹெவியாக இருக்குது. இது சீசனிங் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, உட்டன் ஹேண்டிலு. நம்ம அந்த ஹேண்டிலை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு சின்ன வளையம் மாதிரி கொடுத்து பின்னாடி வாசர்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது பின்னாடி அந்த வாசரை போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த நீடில் உள்ளே விட்டு டைட் பண்ணணும். அந்த நீடிலேயே முன்னாடி த்ரெட்டு மாதிரி கொடுத்துருக்காங்களே, அதில் நல்லா டைட் ஆயிடுச்சு. நல்லா டைட் பண்ணிட்டேன். நல்லா இருக்குங்க, பிடிக்கிறதுக்கும் நல்லா இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ்லையும் வச்சு பார்த்துடலாம் ஒரு டைமு. அதுக்கு முன்னாடி நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே வைக்கலாம். ஒன்றும் அழுக்கெல்லாம் எதுவும் இல்லை. நான் டிஷ்யூ பேப்பரில் தான் நல்லா ஃபஸ்ட்டு தொடச்சி பார்க்குறேன். ஏன்னா நமக்கு நல்லா க்ளீன் பண்ணி ஆல்ரெடி சீசனிங் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் நம்ம திருப்திக்காக ஒரு டைம் நல்லா கழுவிக்கலாம். நீங்கள் எந்த சோப்பு இல்லைனா லிக்விட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு முதல்ல நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சிடலாம். ஈரப்பதம் இல்லாமல் தொடச்சி எடுத்துட்டு ஸ்டவ்லையும் நம்ம வச்சு பார்க்கணும் இல்லையா, ஏன்னா அது எப்படி நிற்கிது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பார்க்கவே நல்லா இருக்குது, க்யூட்டாக இருக்குது. ஸ்டவ்லையும் நல்லா நிற்கிது, ஆடலை. இந்த மரத்தில் கொடுத்துருக்காங்களே ஹேண்டிலு, அதனால் நம்ம சூடாக இருக்கும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரவை பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. நம்ம எவ்வளோ மேலே தண்ணி இருந்தது நல்லா ஊறி வந்துருச்சு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். தேவையான அளவாக சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் கடைசியில் கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இதை போய் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நல்லா நைஸாக அரைச்சிடணுங்க. மாவு எப்படி இருக்கணுமோ அது மாதிரி அரைச்சிடணும். இப்போ அரைச்சிட்டு வந்ததை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். அதே தாளிப்பு கடாயில் தான் அடுப்பில் வச்சுட்டேன். இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும், கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரிய ஆரம்பித்த உடனே கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு. இது ரெண்டுமே லேசாக பொன்னிறமாக வறுத்துறட்டும். உங்களுக்கு பச்சை மிளகா பிடிக்கும்னா இது கூட இப்போயே நீங்கள் பச்சை மிளகாவையும் எண்ணெயிலையும் வதக்கிக்கலாம். எங்கள் வீட்டில் பச்சை மிளகா போட்டால் சாப்பிட மாட்டாங்க, வாயில் கடிப்படும்னு சொல்லி பிடிக்காது. அதனால் நான் பச்சை மிளகா போடலை. கொஞ்சமாக கருவேப்பிலையில போட்டு அது நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் லேசாக வதங்கினா போதும். இதை இந்த மாவில் சேர்த்துடலாம். இப்போது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், காம்புலாம் இல்லாமல் இலை மட்டும் இருக்கிற மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு கேரட்டு, அதையும் துருவிட்டு சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சோடா உப்பு சேர்க்குறேன். இந்த சோடா உப்பு சேர்த்தா தான் உங்களுக்கு அந்த பன்னு மாதிரி வரும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இம்மீடியட்டாக நீங்கள் தோசை ஊற்றிடணும். சோடா உப்பு கலந்துட்டு மாவை நிறைய நேரம் அப்படியே வைக்கக்கூடாது. இப்போது கடாயை அதை வந்து அடுப்பில் வச்சுட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். ஒரே ஒரு கரண்டி மாவை அப்படியே ஊற்றிட்டு நிப்பாட்டிடணும். அது அப்படியே லைட்டாக பன்னு மாதிரி எலும்பி வரும்.
இது கொஞ்சம் ஆழமாக இருக்குது இந்த கடாய், அதனால் திருப்புறதுக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. திருப்பி போட்டாச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அடுப்பை கொஞ்சம் சிம்மிலேயே வச்சுக்கலாம். ஏன்னா இது இரும்பு பாத்திரம்ல, நல்லா சூடை இழுத்து பிடிச்சிட்டு நமக்கு பொறுமையாக நல்லா வேக வச்சு கொடுக்கும் பொருள்கள் எல்லாம். பாருங்கள், பன் தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ இந்த இரும்பு கடாயை பயன்படுத்தி முடித்ததுக்கப்புறம் நல்லா கழுவிடலாம். நீங்கள் எந்த லிக்விட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நல்லா வச்சு கழுவிட்டு இதை அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணி அந்த ஈரப்பதமெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெயோ ஏதோ நெய்யோ ஊற்றிட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு வச்சிட்டிங்கன்னா துரு பிடிக்காமல் இருக்கும். நீங்கள் இரும்பு கடாய் யூஸ் பண்ணுறீங்கன்னா எந்த மாதிரி மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அதை பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி.